Hello students, welcome back to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.2. Question number 13. A quadrilateral has vertices at A, minus 4, minus 2, B, 5, minus 1, C, 6, 5, and D, minus 7, 6. Show that the midpoints of its sides form a parallelogram. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்க கொடுத்த கொஸ்டினை நான் டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஏபிசிடி இஸ் ஏ குவாட்ரிலேட்ரல். என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட் சைட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இ. ஸோ லெட் இ, எஃப், ஜி அண்ட் ஹெச் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி, பிசி, சிடி அண்ட் ஏடி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ நம்ம இதை பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? மிட் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணணும். கண்டுபிடிக்கலாமா? மிட் பாயிண்ட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Okay, first midpoint of AB E of x1 plus x2 by 2, அதாவது minus 4 plus 5 by 2. So minus 4 plus 5 equal to 5 minus 4. It is 1. So 1 by 2. Direct போட்டுருவோம். y1 plus y2 both are negative. Add பண்ணிங்கன்னா minus 3 வரும். So minus 3 by 2. Similarly, midpoint of BC equal to f of x1 plus x2, 5 plus 6, 11, so 11 by 2, y1 plus y2, minus 1 plus 5, which is equal to 5 minus 1, 4, 4 by 2. இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க உங்களோட கிளாஸ் ஒர்க்கில். இப்போ நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம், ஏங்க ரீசன் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி equal to G of x1 plus x2, 6 minus 7 equal to minus 1 by 2, y1 plus y2, 5 plus 6, 11 by 2. The last one, midpoint of AD equal to h of x1 plus x2 both are negative, 4 plus 7, 11, so minus 11 by 2, y1 plus y2, 6 minus 2, 4, 4 by 2. அடுத்ததா மிட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணியிருக்கோம். இதைத்தான் அவங்க என்ன கேட்குறாங்க? ஷோ தட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இட் சைட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம். பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஸ்லோப் ஃபார்ம், அனதர் ஒன் மிட் பாயிண்ட் ஃபார்ம். நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்லோப் ஃபார்ம்லேயே ஃபைன் பண்ணலாம். ஏன்னா எக்ஸசைஸ் 5.2 பேஸ்ட் ஆன் ஸ்லோப் தான். ஓகேயா? இப்போ ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் EF. ஸ்லோப் ஆஃப் EF ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 4 by 2 minus, இங்கே மைனஸ் இருக்குல்லையா, அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், 3 by 2 divided by x2 minus x1 11 by 2 minus 1 by 2. இப்போ இதில் பாருங்கள், இங்கே ப்ளஸ் பண்ணணும், இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க? டினாமினேட்டர் பார்ப்பாங்க, சேமாக இருக்குது, அப்போ மேலே மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே என்ன பண்ணுவாங்க? சேமாக இருந்தால் மேலே மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்த ஆன்சரில் இங்கேயும் பை 2 இருக்கும், இங்கேயும் பை 2 இருக்கும், அதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யலாம்? இது போல் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டைரெக்டாக மேலே மட்டும் ப்ளஸ் பண்ணி போடலாம். ஸோ 4 + 3 = 7 டிவைட் பை 11 - 1 = 10. இந்த பை 2 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகே, இதுக்காகத்தான் நான் இங்கே கேன்சல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். புரியுதா? அடுத்தது ஸ்லோப் ஆஃப் FG equal to y2 minus y1 11 by 2 minus 4 by 2 divided by x2 minus x1
minus 1 by 2 minus 11 by 2. இங்கேயும் அதே போல தான் by 2 as common, so cancel ஆகிடும். ஸோ 11 minus 4 equal to 7 divided by ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, மைனஸை காமனாக போட்டுவிடுங்க. 1 plus 11 equal to 12. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் GH equal to y2 minus y1 4 by 2 minus 11 by 2 divided by x2 minus x1 minus 11 by 2 minus இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்லையா, அப்போ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 1 by 2 equal to 4 minus 11 equal to minus 7 divided by 1 minus 11 equal to minus 10. மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், 7 by 10. The last one, slope of HE equal to y2 minus y1 minus 3 by 2 minus 4 by 2 divided by x2 minus x1 1 by 2 minus இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 11 by 2. by 2 by 2 கேன்சல் ஆகிடும் சொல்லியிருக்கேன், both are negative, so minus 7 divided by 11 plus 1 12. அடுத்ததா EFGH ஒரு பேரலோகிராமா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன், ஸ்லோப் ஆஃப் EF ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் HG, அதே போல் ஸ்லோப் ஆஃப் FG ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் HE. செக் பண்ணிக்கலாமா? இப்போ நான் செக் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன், ஸ்லோப் ஆஃப் EF ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் GH இட் இஸ் ஈக்குவல் டு 7 by 10. Therefore EF is parallel to GH. Also slope of FG equal to slope of HE it is equal to minus 7 by 12. Therefore FG is parallel to HE. அப்போ என்ன conclusion? Thus the midpoint of its sides form a parallelogram. That's all.